உட்காருங்க சார். அம்மா, என்ன உனக்கு தெரியல? நல்லா பாரு, என்ன தெரியல? வாங்க இன்ஸ்பெக்டர். அடடே, நீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த இடத்துல உங்களை சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, எங்க எவ்வளவு தூரம்? டாக்டர் வந்த உடனே நீங்க வந்ததா சொல்றேன். ஓ, டாக்டர் பார்க்க வந்தீங்களா? எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்லாம் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு. 1964ஆம் ஆண்டு மிக மகிழ்ச்சியாக வெற்றி விழாவை கொண்டாடி மகிழ்ந்த பந்துலுவிற்கு 1965ஆம் ஆண்டின் பின் கர்ணன் தோல்வி படம் என்று திடீரென மாற்றிப் பேசுவதற்கான காரணம் என்ன? நடிகர் திலகத்துடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் எம்ஜிஆருடன் இணைந்தார். எம்ஜிஆருடன் சேர்ந்த பின் கர்ணன் திரைப்படம் தோல்வி படமாக மாறிவிட்டது. பந்தலு பின்னால் யார் இப்படிச் சொல்ல வைத்தார்கள் என்பது சிறு குழந்தைக்கும் புரிந்துவிடும். கர்ணன் திரைப்படம் இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என மொழிமாற்றம் செய்யப்பட்டும் வெளிவந்தது. ஆந்திராவிலும் மிக பெரும் வெற்றிகளை குவித்தது. தெலுங்கு நடிகர் என்ஆரின் ரசிகர்களின் முகநூல் பக்கங்களில் தெலுங்கில் கர்ணன் வசூல் சாதனைகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 20 திரையரங்கங்களில் 9 வாரங்களை கடந்ததாகவும் 2 திரையரங்கங்களில் 100 நாட்களை கடந்து